ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 12. இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆப்ஸுக்கும் இன்றைக்கி விங்ஸுக்கும் தாங்க. அதுபோல் காலையிலே எழுந்திரிச்சு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் நம்ம ரொட்டீனான ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து வார்மப்பு, ஜம்பிங் ஜாக்ஸு இது எப்படினாலும் நம்ம வேர்க்கிற அளவுக்கு போடணும். ஏன்னா நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா எப்படினாலும் உடம்பு வேர்த்தா தான் ஆப்ஸ் தெரியும். மேற்கொண்டு என் வீட்டு சாப்பாடை வச்சு கட்டிங்ஸ்லாம் பிரிக்க முடியாது. ஆனால் ஓரளவு கட்டிங்ஸ் தெரியும் எல்லாமே. இப்போ அதாவது அதிகப்படியான ப்ரோட்டீன் எடுக்க மாட்டோம். பட் ஆனால் ஆப்ஸுக்கு இன்னைக்காக ஒரு நாள் தான் ஆடுவேன். இருந்தாலும் விடுறது கிடையாது. எங்கள் அம்மா ஒரே ஜங்க் ஃபுட்டு, அதாவது ஜங்க் ஃபுட்டுங்க பாருங்க, சாப்பாடு ஹெவியாக இருக்கும் நம்ம வீட்டில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கு வந்து இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கவுண்டு இது போடும்போதே. ஆனால் மசில் விசிபிலிட்டி மட்டும்தான் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நேரம் நல்லா தெரியும். ஏன்னா நல்லா ரன்னிங் போயிட்டு வந்தாலோ இல்லை கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணாலோ மசில் விசிபிலிட்டி தெரியும். காலையில் எழுந்திரிச்சு எப்போயுமே நம்மளோட ரொட்டீனான வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் ஆப்ஸுக்கு போடுறதுக்கு. இது போட ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போடுறேங்கிறதுனால எப்படியும் வாரத்தில் 3 நாள் எங்கேயாவது வெளியூரை பார்த்து போயிடுறோம். மித்த இருக்க 3 நாள் தான் வீடியோ எடுக்க முடியுது. அதனால் ரெகுலராக போட முடியலை. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியாக போடணும்னு பார்க்கேன். பட் ஆனால் முடியலை. ஆனால் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து அந்த நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது தெரியும், சிம்டம்ஸ் காட்டும், உடம்பு மெலிஞ்ச மாதிரியே. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைசைக்கிளிங்கு இது வந்து ஜிம்மில் வந்து நமக்கு அந்த இது இருக்கும், டேபிள் இருக்கும், அதில் வச்சு போடலாம். அந்த டேபிள்லனா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வெறும் நம்ம காலை சைக்கிளிங் பெடலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போடும்போது எப்போ செம்ம ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா லோயர் ஆப்ஸுக்கு முழுக்க விழுவோம். அந்த லோயர் ஆப்ஸில் இருக்கிறது வந்து தனியாக தன்னந்தனியாக அப்படியே பிரிஞ்சு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால ஓவர் பெயின். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கார் வைப்பரு, இப்போ நம்ம வைப்பர் போடுவோம்ல, இது நம்ம சைடு ஆப்ளிக்யூ அண்டு ஃப்ரண்ட் ஆப்ஸு இது ரெண்டுக்குமே பிடிக்கும். இது ஒவ்வொரு சைடும் 15 கவுண்டு 2 செட்டு. ஆனால் நல்லா ஹெவியாக பிடிக்கும், நல்லா ரிசல்ட் காட்டும். ஏன்னா உண்மையிலே நம்ம உடம்பை வச்சு நம்மளே செய்கிறது, நம்ம போய் மல்லு கட்டி இழுக்கிறதுக்கு இது நமக்கே தெரியும். நம்ம அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாங்க்கு எப்படினாலும் குறைஞ்சது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை அது கூடயே கூட நிற்பேன். ஏன்னா பிளாங்க் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஆப்ஸுக்கு போடாதப்பம்லாம் பிளாங்க்கு மட்டும்தான் போய் நிற்கிறது. ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளாங்க் போடும்போது வந்து பட்டோக்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் உயரம் கூட இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நம்ம கீழே படக்கூடாது. இப்போ நிற்கலாம், இதுதான் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக நிற்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் முழுக்க ஆப்ஸ்லேயே வந்து விழுகும். ஏன்னா ஃபுல் வெயிட்டும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஜிம் போக முடியாதவங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பண்ணலாம். அது புல்லப்ஸாக இருந்தாலும் சரி, தண்டாலாக இருந்தாலும் சரி, எதுனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸு இதிலே வந்து ஆப்ஸ்லேயே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரோ இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு 15 கவுண்டு, இன்னும் 15 இல்லை, இது ஒரு 10 கவுண்டு தான் கடைசி செட்டு. போட முடியலை, கை ஒடிகிற மாதிரி இருந்துச்சு ஸ்லாப்புக்கு அதுக்கும் சேர்த்து. மொத்தமாக நானும் மாற்றி போட்டு வச்சுட்டு ஒரு வழியாக போட்டாச்சு. இதுக்கடுத்து சைடு ஆப்ளிக்கும். இதுக்கு வந்து வெயிட் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வெயிட் இல்லை, ஜிம்முக்கு போனால் ஃபுல்லாக எல்லாம் பக்காவாக இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஆப்ளிக்கு மட்டும் தன்னந்தனியாக தெரியுதா, நல்லா நீட்டாக இருக்கும் அந்த ஃப்ரேம் மட்டும். ஏன்னா எனக்கு நான் விளாடும்போது சைடு ஆப்ளிக்கு மட்டும்தான் எனக்கு ஒழுங்காக தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும், மேலே 2 கீழே 1, மொத்தம் 4 ஆப்ஸ் தான் இருக்கும். அதை வச்சு எங்கே வேணாலும் ஜெயிக்க முடியாது. பட் ஆனால் சைடு ஆப்ளிக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக இருக்குமோ, அதனால் அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆப்ஸுக்கு விளாண்டாலே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டதெல்லாம் கக்க வர மாதிரி இருக்கும், இல்லை பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான இது. இப்போ விளாண்டு முடிச்சுட்டு போய் எதுவும் லோடு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வயிறு கெட்டப்பட்டாங்கும். இதுதான் ஒன்று. அதனால் நம்ம என்ன வருதோ லைட்டாக வயிற்றுக்கு மட்டும் கம்மியாக விளாடுவேன். மற்ற எல்லாத்துக்கும் ஹெவியாக விளாண்டுருவேன். வயிற்றுக்கு மட்டும் விளாடும்போது கம்மியாக தான் விளாடுவேன். ஏன்னா வந்து நம்ம போய் வேலை பார்க்க முடியாது. பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா தெரியாது, சுற்றிக்கிட்டே அலையுவோம் எங்கேயாவது, வயிற்றை கலக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வயிறு வலிக்கும், இப்படிலாம் நிறையா இருக்குது. அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். கடைசி பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு போட்டது கம்பாரிசனு. ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் டைம் இருக்குல்ல, அதனால் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே அந்த போஸு, அதுக்கப்புறம் சைடு ஆப்ளிக்கும் இந்த தெரியுதா, சைடு ஆப்ளிக் மட்டும் நீட்டாக இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆப்ஸு
அந்த கோர்ஸ் முடிஞ்சிச்சு. டம் கட்டி போட்டு முடிச்சாச்சு. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் எப்பயும் போல் எங்கள் அம்மா இருந்தால் சொன்னேன்ல, அரிசி உருண்டை, சத்து மாவு உருண்டை எல்லாம் வச்சா எப்படி கட்டிங்ஸ் பிரிக்க, என்னம்மா இப்படி பண்ணி